வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிபிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். சிபிஎஸ் நியூ எம்ப்ளாயி எப்படி பண்ணுறது, ஐஎஃப்எஸ் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சிபிஎஸ் சம்மந்தமாக விஷயம் பார்க்குறோம். அதுக்கு நான் இன்சியேட் ஐடி லாகின் பண்ணுறேன். சர்வீஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் போகிறேன். இப்போது புதுசாக வந்து ஆஃபீஸுக்கு வந்தவங்களுக்கு எப்படி ஐடி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஹெச்ஆர் தான் போகணும். ஃபஸ்ட்டு ஹெச்ஆர் இதான் ஹெச்ஆர்னு சொல்லுவோம். ஹெச்ஆரில் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். ஹெச்ஆர் கிளிக் பண்ணுறோம். லோட் ஆகுது. இதில் எம்ப்ளாய் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறோம். இங்கே கிரியேட் இருக்கு பாருங்கள், கிரியேட் நியூ எம்ப்ளாயி, இதை கிளிக் பண்ணணும். இதுதான் புதுசாக எம்ப்ளாயி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்கு பாருங்கள். இதான் நியூ எம்ப்ளாயி பண்ணோம். ஓகே, இதை கிளிக் பண்ணுறோம். அவர் டேட் ஆஃப் பர்த்லாம் வச்சுருங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் இங்கே பாருங்கள். இங்கே 2 விதமாக இருக்குது. ரீஹையர்னால் ஏற்கனவே இருந்தவங்களும் பண்ணுறது. ஆக்சுவலாக இப்போ நான் பண்ணது எம்ப்ளாயி, இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதால அது எம்ப்ளாயி கொடுக்குறேன். கோ தரேன். இப்போ எம்ப்ளாயோட நேம் வித் இன்சிலோடு நம்ம அடிக்கிறோம். ஸோ இன்சில் நம்ம லாஸ்ட் தான் போகிறோம். அதனால் ஸோ அவர் பேரை அடிக்கிறோம். ஃபாதர் நேம் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோம். டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணுறோம். அவர் 2000 வந்தார். ஸோ 2013 பிஃபோர் கொடுங்க. மீண்டும் கிளிக் பண்ணி 2016 அப்போ டேட் ஆஃப் பர்த் போடுறோம். ஸோ அதை போட்டு டேட் ஆஃப் பர்த் போடாச்சு. அடுத்து ஆதார் நம்பர் போடுங்க. கண்டிப்பாக ஆதார் நம்பர் போடுங்க. பேன் நம்பர்லாம் போடுங்க. ஸோ இதெல்லாம் போட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்திங்கன்னா நமக்கு கீழே வரும். நல்லா பாருங்கள், கீழே தான் கிரியேட் வரும். கிரியேட் கீழே வரும். இதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ இது மந்திரம் போகிறீங்க. இங்கே இருக்கு பாருங்கள், கிரியேட், இதை கிளிக் பண்ணணும். இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். கிரியேட், இங்கே கிரியேட் தரோம். கிரியேட். இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் வச்சுருக்கேன் கையில். நேம் ஆக்சுவலாக மிஸ்டர், நம்ம மிஸ்டர் தான் சொல்லுவோம். ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங், எப்போ ஜாயின் பண்ணார் அவர், அதை ஜாயின் பண்ணது ஜனவரி 2. ஜாயினிங் டேட் போடுறீங்க. ஃபர்னூனா ஆஃப்டர்நூனா அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். ஜெண்டர் மேல் அதெல்லாம் கொடுங்க. மேல் எழுதி முடிஞ்சால் கொடுத்துருங்க. மேரிடா அன்மேரிடா, மேரிடு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் எஸ் கொடுங்க. ஆதார் நம்பர் இதெல்லாம் நம்ம டைப் பண்ணுங்கள். சிபிஎஸ் நம்பர்லாம் கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கணும். நீங்கள் ஆதார் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஆதார் நம்பர், பேன் நம்பர்லாம் இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் முடிச்சுடுங்க. எம்ப்ளாயி டைப் இங்கே இருக்கு பாருங்கள். நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயி டிஎன் கவர்மெண்ட் சர்வெண்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்துருங்க. மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பிஎஃப் நம்மது தான். அது நம்மது சிபிஎஸ் தான். நம்மது சிபிஎஸ் ரெகுலர், அதை கொடுத்துருங்க. நம்ம சிபிஎஸ் ரெகுலர் தான் பண்ண போகிறோம். அதை கொடுத்தா போதும். சிபிஎஸ் ரெகுலர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்பர் கேட்கல, நம்பரே கேட்கலை. நம்பர் கேட்காது. நம்ம இதை கொடுத்துட்டா போதும். அப்புறம் நம்ம நம்பர் எடுத்துக்கலாம். முன்ன நம்பர் போட்டால் தான் இருக்கும். இப்போ நம்பர் இல்லாமல் நமக்கு சிபிஎஸ் ரெகுலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். யாராவது ஆதார் நம்பர் போடல, ஆதார் நம்பர் டைப் பண்ணுவீங்க. ஆதார் நம்பரு டைப் பண்ணி ஆகணும். ஸோ அதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கணினி கொடுப்போம். பேன் நம்பர் டைப் பண்ணுவோம். பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பரு கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் லோட் ஆகுது. இன்வாலிட். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா லோட் ஆகுது. சரியான நம்பர் போடணும். சரியான நம்பர் போட்டாச்சு. லோட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நமக்கு நம்ம ஸ்டேட்லாம் டிஸ்ட்ரிக்ட்லாம் சூஸ் பண்ணிங்க. முடிஞ்ச வரைக்கும் இதில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இதை டைப் பண்ணுங்கள்.
இங்கே ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுன்னு டைப் பண்ணால் போதும். தமிழ் டேப் போட்டாவே உங்களுக்கு எடுத்துக்கும். உங்கள் லாங்குவேஜில் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். இங்கே எஸ் கொடுங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இந்தியன் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். நேஷ்னாலிட்டி வந்து இந்தியன் கொடுங்க. இந்தியன். ரிலிஜன் இந்து. நம்ம இந்துவில் இந்து ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் எதுனா போதும். இந்து. கம்யூனிட்டி பிசியாக என்ன வரும்? கம்யூனிட்டி வந்து பிசி அதெல்லாம் கொடுங்க. பிசி அதர். பிசியில் இப்போ இதெல்லாம் என்ன கேஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்கள் சரியாக வந்து பண்ணுங்கள். கேஸ்ட் இங்கே டைப் பண்ணுங்கள். மேனுவலாக டைப் பண்ணணும். இது வந்து மேனுவலாக டைப் பண்ணணும். உங்களுடைய கேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இதாக செங்குந்தர் 1 இயர் அது மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபிட்னஸ் எஸ் கொடுங்க. இது எஸ் கொடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லாமே மேண்டேரியெலாம் ஃபில் பண்ணுங்கள். போர்ட் ஆஃப் வந்து டிஎன்பிசி எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ சிபிஎஸ் நம்பர் தேவையில்லை. சிபிஎஸ் நம்பர் தேவையில்லை. இப்போல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்பர் வந்ததுக்கு நம்ம பண்ணிக்கலாம். டோர் நம்பர்லாம் ஃபில் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இதெல்லாம் சூஸ் பண்ணும்போது தமிழ்நாடு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு. பின்கோட் நம்பர் முக்கியம். டைப் பண்ணுங்கள். செல் நம்பர்லாம் கொடுங்க. செல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கோலிகேஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்கள் 10th எல்லாமே என்ன ஃபஸ்ட்டு 10th கொடுங்க. 10th சப்ஜெக்ட் நம்ம எல்லாமே வந்து காமன் தான். இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். எல்லாமே 10th +2 எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆட் கொடுங்க. இப்போ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் கொடுங்க. அடுத்த ரோ வரும். மீண்டும் வந்து இங்கே +2 அதை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து ஆட் கொடுங்க. ஃபில் பண்ணால் தான் இதெல்லாம் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும். +2 முடிச்சுடுங்க. இது மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணாங்கன்னா இது அப்ரூவல் போகும். அப்ரூவல் பண்ணாங்கன்னா உங்கள் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடும். எம்ப்ளாயி ஐடி ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். சிபிஎஸ் நம்பர் தேவையில்லை. சிபிஎஸ் நம்பர் தேவையில்லை. அந்த ஐடியை வச்சு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்கீமில் போயிட்டு பண்ணோம்னா நமக்கு சிபிஎஸ் நம்பர் வந்துடும். சிபிஎஸ் நம்பரு வந்துடும். அப்லோட் பண்ணணும். சிபிஎஸ் ஃபார்ம் மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும். நம்பர் வந்துடும். சீக்கிரம் வந்துடும். இப்படி தான் பண்ணணும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன். எப்படி ட்ராக் பண்ணுறது பார்க்கலாம். ட்ராக் பண்ண சொல்கிறேன். ஸோ இதை பார்க்குறது வந்து ட்ராக் சிபிஎஸ் மிஸ்ஸிங்லேயே அதுக்கு கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட் லிங்க் வரும். இந்த சிபிஎஸ் இதில் போயிட்டு நம்ம வந்து நம்முடைய சிபிஎஸ் நம்பரை போட்டால் அதனுடைய வேல்யூ பார்த்துக்கலாம் தெரியும். இதில் போயிட்டு இங்கே இருக்க பாருங்கள் வித்ரா சிபிஎஸ் வித்ராவல் அப்படி இதை கிளிக் பண்ண லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இங்கே சிபிஎஸ் நம்பர் கேட்கும். இதுதான் முக்கியம். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செய்யுங்க. ஸோ இங்கே தான் இருக்குது. நம்பர் போடணும். நம்பர் போட்டு நீங்கள் ஓ கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸு காமிக்கும். ஸோ இங்கே நம்பர் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டேட்டஸ் வந்து இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ செட்டில்மெண்ட் எங்கே இருக்குது செட்டில்மெண்ட்டு எங்கே இருக்குது தப்பான்றது நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் அங்கே போயிருக்கு நம்ம இது மாதிரி சிபிஎஸ் நம்பர் நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ராக் பண்ணலாம். இதில் நம்ம சிபிஎஸ் அமைச்சிட்டு பிறகு ட்ராக் பண்ணுறது. நன்றி, வணக்கம்.